நம்மை நாம் தீர்ப்பிடுவதை விட அடுத்தவரை நாம் தீர்ப்பிடுவது நமக்கு எளிதானதாக இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் நமக்கு அவ்வளவாக கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அடுத்தவர் செய்யும் குற்றங்கள், அதிலும் குறிப்பாக யாரை நாம் வெறுக்கின்றோமோ அவர்கள் செய்யும் குற்றங்கள் நமக்கு மிக பெரிதாக தெரிகின்றது. நாம் சாதாரண நிலையில் இருக்கின்ற போது அது மற்றவர்களுக்கு மிக பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் நாம் அதிகாரத்தில் இருக்கின்ற போது நமது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அடக்கி ஆளவும் பழிவாங்கவும் நினைக்கின்றோம், அதையே செய்கின்றோம். அப்படிப்பட்ட அதிகார வர்க்கத்தினரின் பழிவாங்குதலுக்கு பலியானவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் தனக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் தன்னுடைய போதனைகளை வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களின் பாதங்களை கழுவி ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். இயேசுவின் போதனைகள் மக்கள் மத்தியில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய வாழ்க்கை முறை. தொண்டாற்ற விரும்புகிறவர் தொண்டனாக இருக்க வேண்டும். பணியாற்ற விரும்புகிறவர் தன்னையே பணியாளனாக கருத வேண்டும். இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் வெறுமனே போதனையோடு நின்றுவிட்டால் மட்டும் போதாது, அதையே வாழ்வாக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அவரது வார்த்தைகள் மட்டுமல்ல, அவரது வாழ்வும் நமக்கு போதனை. உண்மையான சீடத்துவ வாழ்வு வெறும் வார்த்தைகளை மையமாக கொண்டு வாழப்படுகிற வாழ்க்கை அல்ல, வாழ்வையும் மையப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பலர் இயேசுவை பின்தொடர்ந்தாலும் அவரை அருகிலிருந்து பின்பற்றுபவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கைதான். ஆதலால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் மற்றவர்கள் மனதில் அவ்வளவாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இன்றைய திருத்தந்தை உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது என்றால் அவரது எளிய வாழ்வு முறையும் அதற்கு காரணம். நமது வாழ்க்கை முறையை சீடத்துவ வாழ்விற்கு ஏற்றதாக மாற்றுவோம்.